ஓகே, கிரியேட் ரியாக்ட் ஆப் மூலியமா நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரி, ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த ஹெச்ஆர்எம்எஸ்ஸை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, இதுக்குள்ளார போயிட்டு இந்த ப்ளூ கலர் வந்துடும். இதில் போயிட்டு சிஎம்டி கொடுத்துட்டு npm start அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? it will take some times to load. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்லும் அப்படின்னா, சோர்ஸ்ல index.jsக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும். ஓகேவா? டக்கு 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 டக்குன்னு இந்த இடத்துல போயிட்டு கோடிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். HTML CSS JavaScript அப்படி சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே, பட் இதுக்கு ரொம்ப மஸ்ட். ஒரு சில கம்பெனியில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றது கூட கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ரீட்மி அப்படின்றது நார்மலாக இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? npm ஸ்டார்ட்டு இது அது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, கோட் ஸ்பிளிட்டிங்கு ஒன்றும் கிடையாது. ரியாக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரியாக்டோட டாக்குமெண்டேஷனில் பார்த்தோம்ல, அதே விஷயத்த இவங்க இதில் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா ஒரு ரீட்மி அப்படின்ற ஒரு ஃபைலில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேக்கேஜ்.json பேக்கேஜ் லாக்.json அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இது என்ன ரெண்டு இருக்கு அப்படின்னா, பேக்கேஜ்.json தான் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். ஓகே, உனக்கு நம்ம அப்ளான் வந்துச்சா? இப்போ நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் சோர்ஸில், index.jsல, app.jsல. நான் எதுவுமே பண்ணலை, இங்கே போகிறேன், சேவ் ஆகும் இல்லையா? என்னடா ஆச்சு? ஐயோ, ரன் ஆகிட்டு இருக்கா? சாரி கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு ரெஃப்ரெஷும் பண்ணாமல், நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாமே அது வந்துடும். ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இந்த விஷயம் வந்து நமக்கு அங்கே ப்ரெசென்ட் ஆகிடும். எப்படின்னா, இது நம்ம ரெஃப்ரெஷ் எதுவுமே பண்ணாமல் வருது அப்படின்னா, சர்வர் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னா, இந்த ரியாக்ட் டாமு, ரியாக்ட் ஸ்கிரிப்ட், இந்த விஷயம் தான் அந்த பேக்கேஜஸை கொடுக்கக்கூடியது. நம்ம ரீக்ரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டிஃபால்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கும். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? index.js வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக வச்சிருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அதுவாக தேவையான பேக்கேஜஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, என்ன கமெண்ட் கொடுத்தா என்ன ரன் ஆகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே. இப்போ npm start அப்படி தான் நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே அது என்னவா ரன் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டை தான் அது ஸ்டார்ட் பண்ணி விடும். ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு, ரியாக்ட் ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணு. இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்றது எங்கே இருக்குது? எங்கேயுமே இருக்காது. அப்புறம் எப்படி நான் வருது அப்படின்னா, இந்த நோட் மாடியூல்ஸில் போனீங்க அப்படின்னா, கிரியேட் ரியாக்ட் ஆப்பு, அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபோல்டர்ஸை கொடுக்கும். நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நல்லா எழுதிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அது ரியாக்ட் ஸ்கிரிப்ட்னு இருக்கா, இந்த ஸ்கிரிப்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுது அப்ளிகேஷன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பில்டுக்கும் அந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் தான், டெஸ்ட்டுக்கும் அதுதான் யூஸ் ஆகுது, இஜெக்ட்டுக்கும் அதுதான் யூஸ் ஆகுது. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பேக்கேஜ்.jsonல தான் நம்ம இங்கே என்னென்னலாம் பேக்கேஜஸ் வச்சுருக்கோமோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ ரியாக்ட் ஸ்கிரிப்ட்னு இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேலண்டர், npm calendar picker அப்படின்னு போகிறோம். ரியாக்ட் டேட் பிக்கர் அப்படின்னு போகிறோம். எனக்கு இந்த விஷயத்தை நம்மளுடைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
கிரியேட் ரியாக்ட் ஆப் நம்ம எப்படி பண்ணுவோம், npx அப்படின்னு பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்புக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி npm இந்த ஃபுல் கமெண்ட்டை எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே npm கிரியேட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த நோடு மாடல்ஸையும் கிரியேட் ரியாக்ட் டேட் பிக்கர் அதெல்லாம் இருக்காது. இங்கே பாருங்க, இப்படி நான் கொடுத்த உடனே நான் புதுசாக ஒரு மாடியூல்ஸை என்னுடைய பேக்கேஜுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கிரியேட் ரியாக்ட் ஆப்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்னா ஒரு அப்ளிகேஷனை அதுக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிடுது. ஓகேங்களா, இது எனக்கு தேவை அப்படின்றத பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணும்போது இதனுடைய விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடும். என்ன பேக்கேஜோ அதனுடைய நேமு ப்ளஸ் வெர்ஷன் அப்படின்றத இதில் அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணிவிட்டு அந்த மாடியூல்ஸை இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டருக்குள்ளார போட்டுடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த பேக்கேஜ் லாக் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பேக்கேஜ் லாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்ன வெர்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய ட்ரீ கிராஃபை இங்கே காட்டிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரியாக்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோமா, ரியாக்ட் அதனுடைய வெர்ஷன் எல்லா விஷயத்தையும் இது வச்சுருக்கும். அதனுடைய கம்ப்ளீட் கிராஃபை இது வச்சுட்ருக்கோம். நீங்கள் இப்படியே போயிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்கோம். 5.0.1 அப்படின்னு இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம 5.0.1. லேட்டராக இது நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5.0.2ன்னு மாறிடுமே. ஓகே, இந்த இடத்துல ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்கும். ஆனால் இந்த லாக்.json என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் எடுத்துக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், புதுசாக இங்கே இருக்கும், பழசு நீங்கள் 5.0. ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற பேக்கப் என்ன சொல்கிறதுனா, பேக்கப்ன்றதோட அதனுடைய ட்ரீ கிராஃப் என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணக்கூடியதான் இந்த பேக்கேஜ் லாக்.json அப்படின்னு கூடிய இந்த ஃபைல். பேக்கேஜ்.json அப்படின்றது இப்போ நம்ம புதுசாக ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா ரியாக்ட் டேட் பிக்கர். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க, அது நம்மளுடைய வேலையே கிடையாது. அதை பார்த்துக்கிறதுக்கு தான் கிரியேட் ரியாக்ட் ஆப்பு இருக்குது. ஓகேவா, நம்ம என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே இங்கே எடுத்துன்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ரியாக்ட் டேட் பிக்கர்னு வந்துச்சா, இந்த வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேல அம்புக்குறி மாதிரி போடுறது இந்த வெர்ஷனோ இல்லை இதுக்கு மேலே இருக்கிறதையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் தென் கிரேட்டர் தென் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வெர்ஷன் எல்லாம் அதுக்கு மேலே இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் நோட் மாடியூல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் ரியாக்ட் டேட் பிக்கர்னு சூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனுடைய மாடியூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இதுக்குள்ளார எடுத்துன்னு வந்து போட்டு வச்சு PQRS ரியாக்ட் டேட் பிக்கர் எங்கே இருக்கப்ப இதோ வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ட் டேட் பிக்கர் இருக்காது. டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. என் சிஸ்டத்தில் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா நான் இப்போ தான் அதை இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, சரி, எதுக்காக இந்த நோட் மாடியூல்ஸ் நம்ம அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் ஏதாவது ஒரு மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன்னா இதை எடுத்துகிட்டு வந்து போடணும். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படா சைஸ். எத்தனை எம்பி பாருங்க, அது மட்டும் வரும். எத்தனை எம்பி போயிட்டே இருக்கா, மாட்டும் போயிட்டே இருக்கு. சைஸ் ஆன் டிஸ்க்கு சைஸ் 288 எம்பி கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபோல்டரை மொத்தமாக நீங்கள் சர்வருக்கு போட்டிங்கன்னா கோவிந்தாவா. ஓகேவா, இங்கேருந்து டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இந்த ஃபோல்டர் இல்லாமல் எப்படி அது போகும் அப்படின்னா, இந்த ஃபோல்டரே டெப்ளாய்மெண்ட் டைமில் தேவை கிடையாது. இதுக்கு பதிலாக இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜ்.json மட்டும்தான் தேவை.
தப்பி தவறி கூட இந்த பேக்கேஜ் டாட் ஜேசனை டெலிட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த லாக் அப்படின்றத டெலிட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் லாக்கை டெலிட் பண்ணிக்கலாம், நோட் மாடியூல்ஸில் டெலிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைனா எனக்கு இது எதுவுமே சரிப்பட்டு வரல, இந்த நோட் மாடியூல்ஸில் நான் டெலிட் பண்ணிக்கிட்டோம்னா தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம். ப்ரோ பட் ஆனா நோடுக்குள்ளதான், நோட் மாடியூலுக்குள்ளதான் நீங்க காலண்டரை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. இல்ல வெயிட் நான் சொல்றேன். இந்த நோட் மாடியூலை டெலிட் பண்ணிட்டு நீங்க ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டா ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா, நான் எதுக்காக டெலிட் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இது இல்லாம இது மூணுத்தை மட்டும் நான் சர்வருக்கு ஜிப் பண்ணி சென்ட் பண்ணுவேன். ஜிப் பண்ணிடுவேன். இதை மூணுத்தை மட்டும் நான் ஜிப் பண்ணி சர்வருக்கு சென்ட் பண்ணிடுவேன். அப்போ நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் இல்லாமல் எப்படி நான் ப்ராஜெக்ட் ரன் ஆகும்னா, நோட் மாடியூல்ஸில் என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்றது தான் எனக்கு பேக்கேஜ் டாட் ஜேசனில் இருக்கு. பேக்கேஜ் டாட் ஜேசனில் இருந்தால் மட்டும் போதுமா? நோடு மாடியூல்ஸ் தேவையில்லை. கண்டிப்பாக நோட் மாடியூல்ஸ் சர்வரில் இருக்கணும். அதை எப்படி நான் திரும்ப எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ போயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். எரர் அடிச்சு, ஓகேவா, ஃபெயில்டு டு ஸ்டார்ட் பண்ண முடியல. இதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரியாக்ட் ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா, நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் டாட் ஜேசனில் ஸ்டார்ட்டில் ரியாக்ட் ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நோட் மாடியூல்ஸ் கிடையாது. அதனால் இங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேக்கேஜ் டாட் ஜேசனில் இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் வரணும் அப்படின்னா npm i அப்படின்னு கொடுக்கும். நோட் பேக்கேஜ் மேனேஜரை ஐனா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, it was specified இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சுவலி உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதனால அப்கிரேட் பண்ணணும். இதை எடுத்து கூகுள் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கான ஒரு விஷயம் இது. மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்து கூகுள் பண்ண கற்றுக்குவோம். நான் 14 நான் அப்கிரேட் பண்ணோம். இதை எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணாதானே அப்படின்னு இந்த கமெண்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா npm install and npm update அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம். இப்பயும் வரலன்னா கோயிந்தா தான். அதேதான். இதை யூஸ் பண்ணுறேன். ஐயோ, நான் இங்கே வெர்ஷனை சேஞ்ச் பண்ணல. சாரி, நான் இங்கே 1 மாற்றினல, அதுதான் பிரச்சனை. ரியாக்ட் ஸ்கிரிப்டில் 5.0.2 அது இல்லைன்னு சொல்லி பழைய கமெண்டே ஒர்க் ஆகும். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணல, பேக்கேஜ் டாட் ஜேசனில் மட்டும்தான் வெர்ஷன் அப்கிரேட் ஆகும். பேக்கேஜ் டாட் லாக்ல ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே சேஞ்ச் பண்ணல. இதை நான் அப்படியே விட்டுருக்கேன். பாருங்க, நம்ம நோட் மாடியூல்ஸ் இல்லையா, இப்போ இந்த இடத்துல இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு npm i அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இன்ஸ்டால் பண்ணு. என்னத்தை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா package.jsonல இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்ணு. அதுக்கு எப்படின்னா அவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குன்றதை தெரியணும்னா அதுதான் இன்டர்நெட். கிரியேட் ரியாக்ட் ஆப்ல என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்றது, நம்மளுடைய பேக்கேஜஸ் வருதா வரலையா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன்னா நான் ரியாக்ட் டேட் பிக்கர்னு வச்சிருக்கேன், அது எனக்கு கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகி இருக்கு. அது இருக்கா இல்லைன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். வந்துச்சா? இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் இங்கே போயிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. எப்பயுமே இது அலைவில் இருக்கணும். என்பிஎம் ஸ்டார்ட்டு இருந்திருக்கும். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்மளுடைய பேக்கேஜ் ரியாக்ட் டேட் பிக்கர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி தான் இது காணும். சொல்லுங்கத்தா போச்சா? வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய விஷயம் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு ரியாக்ட் என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நோட் மாடியூல்ஸ் அப்படின்றது லார்ஜ் சைஸ் வச்சுருக்கோம். சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுக்காட்டிக்கும் இதாகிடும். ஸோ அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னா சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த நோட் மாடியூல்ஸ் போட்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் எழுதுறது தான் இந்த கிட் இக்னோர் அப்படின்னு சொல்லி. கிட்டப்பு, கிட்லாப்பு, அட்லாஷின்னு, ஓகேங்களா சார், பிட் பக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து கூட இது பண்ண மாட்டீங்க. ஓகே, ஏதாவது வெர்ஷன் கண்ட்ரோலில் போடுவீங்க. அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுவும் நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, அது ஒரு செஷன் வந்து கொடுக்குறேன் சாட்டர்டே சண்டே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல கோடை புஷ் பண்ணும்போது இங்கே இடத்துல டிபெண்டன்சி போகக்கூடாது அப்படின்னா இந்த பேக் ஸ்லாஷ் போட்டு இது பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நோடு மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் போகாது. ஓகேங்களா, நோடு மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் போகாது. ஏன்னா எனக்கு தேவையே கிடையாது. நோடு மாடியூல்ஸ் அப்படின்றது என்னுடைய லோக்கல் மிஷினில் மட்டும் இருந்துட்டாலே போதும். சர்வருக்குன்னா நீங்கள் என்ன தான்ப்பா பண்ணுவீங்க அப்படின்னா அதாவது பேக்கேஜ்.json இருக்குல்ல, இதில் தான் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஒன்ஸ் இந்த பேக்கேஜ்.json நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கோவிந்தா. ஓகேங்களா, இதை டெலிட் பண்ணக்கூடாது. இதை டெலிட் பண்ணல அப்படின்னா இந்த ஃபைலும் நீங்கள் மல்டிபிள் டைம் டெலிட் பண்ணிக்கலாம். நோட் மாடியூல்ஸோ பேக்கேஜ்.logோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்பிஎம் ஐன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நோட் மாடியூல்ஸ் ப்ளஸ் பேக்கேஜ்.log அகைன் அண்ட் அகைன் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் பேக்கேஜ்.json போச்சுன்னா கோவிந்தா தான். ஓகேங்களா, அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பேக்கப் எடுக்க முடியாதா ப்ரோ? அது புரியல. package.json அந்த பேக்கப் எடுக்க முடியாதா? அதாவது இப்போ ரீசைக்கிள் பின் அந்த மாதிரி ஒன்ஸ் இது நீங்க டெலிட் பண்ணா எப்படி பேக்கப் எடுப்பீங்க? லாஸ்ட் ஃபைல யூசுவலா வந்து இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல ஏதாவது ஃபைல் டெலீட் பண்ணிட்டோம்னா ரீசைக்கிள் பின் அது எடுத்துக்கலாம் ப்ரோ. ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் போட்டு எடுக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தெரியாம டெலிட் பண்றாதீங்க. இப்போ பேக்கேஜ் லாக் நீங்க எப்படி வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் டெலிட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ்.json எப்பயுமே டெலிட் பண்ணாதீங்க அப்படின்ற எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட பேக்கப் இருக்கும். ஓகேங்களா, எதை டெலிட் பண்ணலாம் எதை டெலிட் பண்ணக்கூடாதுன்ற. ஓகே, பேக்கேஜ்.json டெலிட் பண்ணவே கூடாது. பேக்கப் எப்படியா இருந்தாலும் இருக்க தான் போகுது. அப்படியே இல்லைனாலும் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் மட்டும் எடுத்து வச்சு போட போகிறோம். என்ன டைம் ஆகும்? இப்போ ரியாக்ட் டேட் பிக்கர்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு பேக்கேஜை இது பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு இது ஒன்று தான் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணும்போது ஒரு 10-15 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்போ எந்த பேக்கேஜ்ன்றது தெரியாது. அதை எப்படி நான் கண்டுபிடிப்பீங்கன்னா இருக்கிறத பேஸ் செட்டப்பை போட்டுருவோம். இந்த பேக்கேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது இல்லாமல் பேஸ் செட்டப் போட்டுருவோம். என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுப்போம். லோட் ஆகும்போது இந்த ஃபோல்டர் இந்த பேக்கேஜ் நம்மக்கிட்ட இல்லை,
கான்ட் ஃபைண்ட் த மாடியூல் அப்படின்னு எரர் அடிக்கும். அப்போ அதை கூகுள் பண்ணி திரும்ப அதை package.jsonல எடுத்து ஆட் பண்ணிட்டு npmi அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ். ஓகேவா? எப்படியா இருந்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டி ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அதை டெலிட் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ package.json பேக்கேஜ் லாக்கு git ignore இதை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? எப்பயும் சொல்கிறது தான், ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டில் எந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ரன் ஆகும் அப்படின்னு கேட்டால், எந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ரன் ஆகும்னு கேட்டால் index.html தான் ரன் ஆகும். இதில் பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர், index.html இந்த ஃபோல்டர் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். என்னென்ன சொல்கிறீங்க எப்படி அப்படின்னா, இந்த ஐடி ரூட்டுன்னு இருக்குல்ல, இதை நல்லா பார்த்துக்கோ. இந்த ஐடி ரூட்டை ஐடி ரூட் இருக்கா, இந்த ஐடி ரூட்ல தான் நம்ம கொடுக்க போகிற எல்லா கோடிங்குமே இங்கே தான் நீங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணுறதுக்கான சிஎஸ்எஸ் பாடி இந்த ஹெட்டுக்குள்ளே தான் சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. இந்த ஜேஎஸ்ஸை ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே தான் ஆட் பண்ணுவீங்க. இந்த ஐடி ரூட்டுக்குள்ளார தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, index.js சோர்ஸில் அகைன் இண்டெக்ஸ் ஃபைல் தான். ஞாபகம் வருதா? டாக்குமெண்ட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட். எஸ் ப்ரோ. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடியை வச்சு ரூட்டை எடுத்துட்டு ரூட்டை டாம் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணாலும் அது எல்லாமே ரூட்டுக்கு கீழே தான் போகும். அப்போ டெக்னிக்கலி பப்ளிக் ஃபோல்டரில் இருக்கிற index.html தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிற ஐடியை வச்சு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, டாம் அப்படின்றது இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதை வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பேக்கேஜ் தான் ரியாக்ட் டாம் அப்படின்றது. இந்த இடத்துல இம்போர்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம்.